பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு காலையிலேயே ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு. இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்கள வெளியில தனக்காக பேசுறதுக்கு பிஆர் செட் பண்ணிட்டு உள்ள வந்தவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதில் பெரும்பாலான பேர் சௌந்தர்யா 2-3 வாரம் ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் அவங்க தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்காங்க, அதனால் அவங்க தான் பிஆர் செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியாக்களில் தான் நீ ராணவ் பிஆர், நீ சௌந்தர்யா பிஆர், நீ முத்துக்குமரன் பிஆர் அப்படின்னு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ராணவ் வெளியில் போகும்போது மறைமுகமாக விஜய் சேதுபதியும் இதை கேட்டார். இப்போ இதையே ஒரு டாஸ்காக வச்சுட்டாரு பிக் பாஸ். நேற்று மஞ்சரி எவிக்ட் ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் நடு இரவில் தூக்கம் வராமல் ஜாக்லின், முத்துக்குமரன், அருண் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்ததில் நம்ம 2 பேர் கேமும் நிறைய மாறிடுச்சுன்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. போன வாரம் எல்லாருமே எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருந்ததால் நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன் அப்படின்னு முத்து ஒத்துக்கிறாரு. நான் போக வேண்டியது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது, என் இலக்கு பெருசு, இவ்வளவு நாள் இந்த வீட்டில் என்னை வச்சிருக்கிற மக்களுக்கு நன்றி, இன்னும் நான் தகுதியான ஆள் தான் மக்களுக்கு காட்டுறதுக்கு 6 நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்துக்குமரன். இந்த கேமில் தான்டா நம்ம இப்படி இருக்கோம், நம்ம வெளியில் போய் எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அருண். ஆனால் வெளியில் போனால் ஆளுக்கு 1000 வேலை இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் ஜாக்லினும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நாமினேஷனில் யாரும் யாரையும் நாமினேட் பண்ணல, அதுக்கு பதிலாக பிக் பாஸே டைரெக்டாக ரயான் தவிர மற்ற எல்லாருமே நாமினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாரம் 7 பேரும் நாமினேஷனில் இருக்காங்க. இந்த வாரம் எவிக்ட் ஆகி போன பழைய கண்டஸ்டன்ட் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. இன்றைக்கி யாரும் வரல, நாளையிலேருந்து தான் வரப்போகிறாங்க. இந்த வாரம் பணப்பெட்டி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பணப்பெட்டி வச்சா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.